மற்றவர்களில் அவங்க அச்சமான சூழ்நிலைகளில் ஆபத்தான சூழ்நிலைகள் இருக்கிற நேரத்தில் கூட லாஜிக்கலி யோசித்தா, தத்துவ ரீதியாக யோசித்தா சில நேரத்தில் அது பொருத்தம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அது அவங்களோட உள்ளத்தில் நம்பிக்கையை வளர்க்குமாய்ந்தா சொல்லலாம். எப்படி உண்மையிலே யோசிச்சா அது சாத்தியம் இல்லாத மாதிரி என்ன செய்யும் இருக்கும். ஆனால் அவர்கள்ட்ட நம்பிக்கையை வளர்க்கணும்னா நீங்கள் என்ன செய்யலாம், அதை சொல்லலாம். இஸ்லாம் சொல்லுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ரஹு தியரா வ உஹிப்புல் ஃபஅல். நான் சகுனத்தை வெறுக்கிறேன். சகுனத்தை வெறுக்கிறேன். சகுனத்துக்கு அறிவுக்கு சம்பந்தம் இருக்குதா? சகுனத்துக்கு அறிவுக்கு சம்பந்தம் இருக்குதா? இல்லை. சும்மா போவார், பூனை ஒன்று பாஞ்சிரு, இன்றைக்கு அவ்வளோதான், திரும்பி வருது. இன்றைக்கி அவ்வளோ ஒரு விதவை கண்டாச்சுன்னா திரும்பி வந்துரு. சகுனத்துக்கு அறிவுக்கு சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி அறிவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, வ உஹிப்புல் ஃபஅல், நல்ல வார்த்தையை நான் விரும்புகிறேன் என்னாங்க. எப்படி பாருங்க, சகுனத்தை வெறுக்கிறேன், நல்ல வார்த்தையை என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். நாங்கள் உதாரணமாக உங்களோட பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறீங்க. அவன் வந்து போன வருடமும் ஃபெயில், இந்த வருஷம் ஃபெயில். ஸ்கூலில் கூட்டிகிட்டு போகிறீங்க. ஒருத்தர் இருக்கிற அவன் நண்பர் பார்க்குறாரு, இவனை உருப்படுவானா இவன் அப்படின்னு சொல்ல நீங்கள் என்ன செய்றீங்க, அவர்கிட்ட சொல்கிறீங்க. அவர் பார்க்குறீங்க, ஏன் என்ன விஷயம், ஃபெயில் ஆகிட்டானா, அப்போ உருப்பட மாட்டானா அப்படி என்று சொன்னால் நீங்கள் அவரோட கோவிச்சு கொடுங்களா இல்லையா? நானே ஒரு கவலையில் வந்திக்கிறேன், இந்த ஆள் சேர்ந்து உருப்பட மாட்டான்னு சொல்கிறானேன்னு நீங்கள் கவலைப்படுவீங்க. ஆனால் அவர் சொன்னது சரியா பிள்ளையா? தத்துவ ரீதியாக சரி. அவர் சொன்னது தத்துவ ரீதியாக சரி. ஆனால் அவர் என்ன சொல்லணும், அவரும் தத்துவ ரீதியாக யோசிச்சிருக்க கூடாது. இவன்கிட்ட இப்படி சொல்லலாமா இருக்க, இவன் ஃபெயில் ஆகினா நாசமாக தானே போவான், திருப்பி என்னன்னு இப்படி யோசிச்சிருக்க கூடாது. ஒன்று யோசிக்காங்க, நல்லா வருவான். ஒன்று யோசிக்காங்க, நல்லா வருவான். எத்தனை பேர் நல்லா வந்திக்கிறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை விட்டணும். அவர் திருப்பி கேட்டக்கூடாது, நீங்கள் சொன்னது லாஜிக்கலி இடிக்குதேன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா அவன் வாழ மாட்டான். யாரு? அவன் வாழ மாட்டான். அவன் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் துஆ கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் துஆ கேளுங்க, ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கிறதுக்கு துஆ கேளுங்க. இதெல்லாம் நம்ம சொல்லி கேள்றதெல்லாம் இதுக்கு நம்ம பேருக்கு ஃபார்மாலிட்டிஸ்னு பேர் வச்சுக்கிறதுக்கு. ஃபார்மாலிட்டிஸ் இருக்கேன்னு வாழ்க்கையில் இல்லாமல் வாழ்ந்துருவோமா? இல்லாமல் வாழ்ந்துரு. எவனால என்ன செய்ய முடியாது. அப்படி சொல்வதை இஸ்லாம் விரும்புகிறது. அப்படி சொல்வதை இஸ்லாம் விரும்புது. சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு பக்கத்தில் போயிட்டு இருப்பாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு கூப்பிடுறேன், ஏன்னா வீட்டில் சாப்பாடு இல்லை, நான் இந்த ஃபார்மாலிட்டிஸுக்கெல்லாம் விருப்பம் இல்லைன்றது. தேவையா இது? நீ பேசாமல் போக வேண்டியது தானே. சாப்பாடுக்கு வாங்கன்னு கூப்பிடுறது, அவர் வரமாட்டான்னு தெரிஞ்சுதான் என்ன செய்யறது, கூப்பிடுறது. இஸ்லாத்தில் பிழைன்னு நினைக்கிறீங்களா? பிழை இல்லை. இஸ்லாத்தில் இது பிழை இல்லை. அது எண்ணத்தை வளர்க்கும்னா உங்க ரெண்டு பேருக்கு இடையில நல்ல எண்ணத்தை என்ன செய்யும், வளர்க்கும். அதே மாதிரி ஒரு மனிதன் துவண்டு வார நேரத்தில் நம்பிக்கை ஊற்ற அடிப்படையில் நீங்க யோசிக்காம என்ன செய்யலாம், சொல்லலாம். ஒன்னும் யோசிக்க நல்லா வருவான் அப்படின்னு சொல்லலாம்.